அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா அகாடமி கிருஷ்ணன். இந்த வீடியோ பதிவு நம்மளுடைய கிஷோபா ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு வீடியோ பதிவு. நெக்ஸ்ட்டு 1 இயர், அதாவது அடுத்த ஒரு வருடத்திற்குள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய கண்டென்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிஷோபா அகாடமி ஃபாலோவர்ஸுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ, ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ, எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவில் நம்ம என்னென்னா, இப்போ லாஸ்ட்டாக முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம், அதுக்கப்புறம் இப்போ நடக்க போகிற அடுத்த ஒரு 1 மந்தில் நடக்க போகிற குரூப் 2 எக்ஸாம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இந்த நாள் நீங்கள் எல்லாருமே ஒரு முடிவு பண்ண வேண்டிய ஒரு நாளாக நீங்கள் இன்றைக்கி நாள் எடுத்துங்க. இந்த வீடியோ பதிவு என்றைக்கு பார்க்குறீங்களோ, மேபி நாளைக்குள்ளே நீங்கள் பார்த்துருவீங்க இந்த வீடியோ பதிவை. ஓகேங்களா? ஸோ எப்போ பார்க்குறீங்களோ அன்றைக்கி நாள் ஒரு டே ஒரு 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 உறுதியான ஒரு முடிவு எடுங்க. என்ன ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா, அடுத்த ஒரு வருஷம் மட்டும்தான், நல்லா கேட்டுங்க, நெக்ஸ்ட் 1 இயர், அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே நான் வேலையில் போய் உட்காரணும் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கங்க. ஸோ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது நமக்கு என்ன ஆகுன்னா, எக்ஸாம் எழுதுகிறோம், 1 மார்க் 2 மார்க்கில் போச்சு, இல்லை எக்ஸாம் ஹாலில் பார்த்தோன்னா நான் தெரிஞ்ச கேள்வியை தப்பு பண்ணிட்டேன், டைம் பத்தலை, டைம் மேனேஜ்மெண்ட் நான் பண்ண முடியல, தெரிஞ்ச கேள்வி நிறையா பதட்டத்தில் விட்டுட்டு வந்துட்டேன், ஓஎம்ஆர் சீட்டில் தப்பு பண்ணிட்டேன், ரிவிஷன் பண்ணாமல் போயிட்டேன், போர்ஷன் கவர் பண்ணாமல் போயிட்டேன், ஓல்டு புக்கு படிக்காமல் போயிட்டேன், நியூ புக்கு பார்த்தோன்னா 11th 12th படிக்காமல் போயிட்டேன், அட்வான்ஸ் தமிழ் படிக்காமல் போயிட்டேன், 11th 12th ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்லாம் படிக்காமல் போயிட்டேன், சயின்ஸ் பார்க்காம போயிட்டேன், மேக்ஸ் போட்டு பார்க்கல, கரண்ட் அஃபேர்ஸ் சரியாக பார்க்காம போயிட்டேன். ஸோ இது எல்லாமே ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லிவிட்டு நம்ம என்னென்னா, அடுத்த வருஷம் அதாவது ஒரு எக்ஸாம் விட்டால் திரும்பவும் 1 இயர் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம அது அப்பப்போ ஞாபகம் வருது, அப்பப்போ மறந்துடுறோம். கரெக்டுங்களா? ஸோ இது என்ன ஆகுன்னா, நமக்கு அப்படி நாளடைவில் திரும்பி பார்த்தான்னா வருடங்கள் நிறைய ஓடி போயிருக்கும். நம்மளை அறியாமலே வருஷங்கள் சீக்கிரம் ஓடி போயிருக்கும். கடைசியாக திருப்பி பார்த்தா 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் நம்ம இதுலேயே டிஎன்பிசிக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்திருப்போம். இது என்ன ஆகிடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக, ஓகே நான் டிஎன்பிசி படிக்கிறேங்கிறதுக்குள்ளேயே நம்ம இருந்துருவோம். கடைசி வரைக்கும் நம்மளால் இது வாங்க முடியுமா முடியாதா, இல்லை இது படிக்கிறதே பார்த்தோன்னா ஒரு ஃப்ளோ, அது பாட்டு போயிட்டே இருக்குது, நம்ம லைஃப்பில் இதுவும் ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சுட்டே இருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி வந்துடுது. அது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுத்தால் தான் ஸோ பயணிக்கக்கூடிய. இப்போ என்னென்னா, ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம், போகக்கூடிய இலக்கு இது தான், நான் இந்த இடத்துக்கு தான் நான் போக போகிறேன், இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இன்னும் எனக்கு இத்தனை கிலோமீட்டர் இருக்குது, ஸோ இத்தனை கிலோமீட்டர் நான் கடந்து போகணும், ஸோ நான் கடந்து போகிறதுக்கு இத்தனை கிலோமீட்டர் கடந்து போகிறதுக்கு மினிமம் இத்தனை நாள் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த ஒரு பிளானோடு தான் நம்ம அந்த வழியில் நீங்கள் நடக்கணும். ரோடு பாட்டு போகுது, ஸ்ட்ரெயிட் ரோடு, நான் பாட்டு போயிட்டே இருக்கலாம், எங்கே போய் சேர போகிறேன் தெரில, அப்படியே போகிறேன். என்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக பார்த்தோன்னா நான் இந்த ரோட்டில் பயணிக்கிறது தான். சரி, ஓகே, இப்போ அவனுடைய இலக்கு எங்கே இருக்குது? இலக்கு இது தான். சரி, ஓகே, இலக்கு இது தான். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் அந்த இலக்கு இருக்குது தெரியலையே. சரி, எத்தனை நாள் நீங்கள் அது இந்த இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க அதுவும் தெரியலையே. ஸோ இந்த ஒரு கேள்விக்குறி நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய நடக்கக்கூடிய அந்த வேகமாக இருக்கட்டும், உத்வேகமாக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே என்ன ஆகிடும்னா டவுன் ஆகிடும். நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா, இப்போ இந்த குரூப் எக்ஸாம் எழுத போகிறீங்க. இப்போ இந்த குரூப் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து குரூப் 2 மெயின்ஸ் நடக்கும். மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும். பட் இன்டர்வியூ போஸ்டிங்கு இன்டர்வியூ, இல்லைன்னா நான் இன்டர்வியூ போஸ்டிங்கு அதோடய நின்றோம். அப்போ மினிமம் 1 இயர் நீங்கள் அந்த குரூப் 2 போஸ்டிங்கில் போய் உட்காந்து, அதாவது 1 இயர் கிட்ட, ஒரு மினிமம் 1 இயர், அந்த 1 இயர்க்குள்ளே, அது 8 மாதமோ 10 மாதமோ 6 மாதமோ வாட் எவர் இட் இஸ், அது 1 இயர்க்குள்ளே நீங்கள் அந்த போஸ்டிங்கில் போய் உட்காந்துருவீங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி தான் லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் நல்லா எழுதுனவங்க 1 இயர்க்குள்ளே போஸ்டிங் உட்காந்துருவீங்க. இல்லை அடுத்து வரக்கூடிய ஒரு குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு குரூப் 4 எக்ஸாம் நெக்ஸ்ட் இயர் வருது. நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 எக்ஸாம் பார்த்தோன்னா ஒரு செப்டம்பர் மாதம் கிட்டே வருது அப்படின்னா, ஸோ அப்போ அந்த எழுதும்போதும் பார்த்தோன்னா நீங்கள் இப்போ இருந்து நீங்கள் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம் எழுதும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், எழுதி முடித்து வெளியில் வரும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் குரூப் 4ல் வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது. ஸோ நம்ம என்ன ஒரு முடிவு நம்ம எடுக்கணும் அப்படின்னா, நல்லா கேட்டுங்க, நெக்ஸ்ட் 1 இயர் அவ்வளோதான். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், 1 இயர் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த குரூப் 2க்கு நீங்கள் படிச்சிருக்கீங்க,
இப்போ அதிகபட்சம் 1 இயர் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த குரூப் 2 நீங்கள் நல்லா படித்து மெயின்ஸ் எழுதிட்டீங்கன்னா இந்த குரூப் 2லேயே வேலைக்கு போயிடலாம். போன குரூப் 4 எழுதியிருந்தீங்கன்னா போன குரூப் 4 ரிசல்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உள்ளே போயிடலாம். இல்லை எனக்கு இந்த குரூப் 2க்கு எலிஜிபிள் இல்லை, அடுத்த வருஷம் குரூப் 4 தான் நான் எழுத போகிறேன் அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 செப்டம்பர் மாதம் எழுதும்போதே உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா எழுதி முடித்து வெளியில் வரும்போது எவ்வளோ மார்க்குங்கிறது உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிடும். ஏன்னா ஆன்சருக்கு செக் பண்ணும்போது அந்த மார்க் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். கெஸ் பண்ண முடியாத மார்க் எடுத்திருக்கோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி தான். அப்போ அந்த மாதிரி மார்க் நம்ம எடுக்கணும், 170 எபோ எடுக்கணும். வாட்டவர் நீங்கள் என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி 175 டச் பண்ணுற மாதிரி நம்ம எய்ம் பண்ணணும். அதாவது 170க்கு மேலே 175ல் டச் பண்ணிட்டால் பயப்படவே தேவையில்லை. 170க்கு மேலே எடுத்தாலும் நமக்கு வந்து ஈஸியாக நமக்கு அந்த இடத்துல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அப்போ என்னென்னா இந்த இடத்துல 1 இயர்க்குள்ளே நம்ம ஜாப்பில் உக்காந்துடணும். இல்லை ஜாப்க்கு வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா போஸ்டிங் போகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இல்லையா நமக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகிருக்கணும். இந்த 3ல் ஏதோ நடந்திருக்கணும். இது முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் குரூப் 4 எழுதினவங்களுக்கு 1 இயர்க்குள்ளே வேலையில் உட்காந்துருவீங்க. குரூப் 2க்கும் அதே மாதிரி தான் போஸ்டிங் போட்டு அந்த இதுக்கு வெயிட்டிங்கில் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிற மாதிரி போகும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இல்லை நெக்ஸ்ட் இயர் தான் நான் குரூப் 4 எழுத போகிறேன், இந்த குரூப் 2 வந்து நான் ஓரலாக தான் படிச்சிருக்கேன், பட் நெக்ஸ்ட் இயர் தான் என்னுடைய டார்கெட்டு, நெக்ஸ்ட் குரூப் 4 தான் என்னுடைய டார்கெட் அப்படிங்கிறவங்க அடுத்த குரூப் 4ல் வேலை வாங்கிடணும். அதாவது அடுத்த குரூப் 4 எழுதும் போதே நமக்கு கன்ஃபார்ம் கிடைக்கிற அளவுக்கு ப்ரிப்பரேஷன் கொடுத்துடணும். இல்லை சார் நெக்ஸ்ட் எக்ஸாமும் சரி என்னால் வாங்க முடியாது அப்படின்னா அப்போ உங்களோட ப்ரிப்ரேஷனில் ஏதோ உங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாமல் நீங்கள் இருக்குங்கிறது தான் அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காரணம் வந்து சார் நான் ஜாப் போய்ட்டு படிக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப், பிள்ளைங்களை பார்க்குறேன், இது எல்லாமே தாண்டி நீங்கள் அடுத்த ஒரு வருஷத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா கூட நெக்ஸ்ட் குரூப் 4ல் வாங்கலாம். அப்போ இந்த காரணங்கள் நீங்கள் இனிமேல் சொல்லவே முடியாது. அடுத்த குரூப் 4ல் நீங்கள் வேலை வாங்கலை அப்படின்னா தப்பு உங்கள் மேலே தான் அப்படிங்கிறது நீங்கள் ஒத்துக்குங்க. தப்பு உங்கள் மேலே தான். ஏன்னா இப்போ இந்த நாள் நீங்கள் முடிவு பண்ணால் கூட நெக்ஸ்ட் குரூப் 4 இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ நம்ம குரூப் எக்ஸாம் வரப்போகுது, இந்த குரூப் 2ல் உங்கள் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் நீங்கள் கொடுத்துடணும். நான் சொல்கிறது அடுத்த குரூப் 4க்காக எய்ம் பண்ணுற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதுங்களா? அதாவது எல்லாருமே இப்போ இந்த வீடியோ பதிவு பார்க்குற எல்லாருமே நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ளே வேலை வாங்கணும். நீங்கள் குரூப் 2ல் வாங்கினா சந்தோஷம் தான், நெக்ஸ்ட் குரூப் 4ல் வாங்கினா சந்தோஷம் தான். இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4ல் நடந்த அந்த எக்ஸாம் நல்லா பண்ணி அது மூலமாக போஸ்டிங் வாங்கினாலும் சந்தோஷம் தான். ஆனால் நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ளே இந்த வீடியோ பதிவு பார்க்குற எல்லார் கையிலையும் ஒரு போஸ்டிங்கிறது கன்ஃபார்ம் இருக்கணும். அவ்வளோதான், நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி டெசிஷன் எடுங்க, அவ்வளோதான். இல்லை சார் லாஸ்ட்டு குரூப் 4 நான் விட்டுட்டேன் சார், சரியாக பண்ணல, சரி ஓகே சார் இந்த குரூப் 2 வந்து பார்த்தோன்னா என்னோடய முயற்சி கொடுக்குறேன் சார், கிடச்சிச்சின்னா நான் குரூப் 2 மெயின்ஸுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், கிடைக்காத பட்சத்தில் அடுத்த குரூப் 4க்கு நான் வந்து படிப்பேன் சார். ஆனால் ஒன்று இந்த குரூப் 2ல் வாங்கிடணும், இல்லை நெக்ஸ்ட் குரூப் 4ல் கன்ஃபார்ம் வாங்கிடணும். இதுக்கு நடுவில் நீங்கள் எந்த ஒரு காரணமும் நீங்கள் சொல்லவே கூட. காரணங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஏற்புடையதாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த டைம் இருக்குது, அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கல அப்படிங்கன்னா தப்பு உங்கள் மேலே தான். டைம் இல்லைங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் 2 குழந்தை 3 குழந்தை வாட்டவர் என்னவா இருந்தால் வேலைக்கு போய்ட்டு வந்து நீங்கள் எப்படி படித்தாலும் சரி மினிமம் 1 or 2 hours நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஹவர்ஸில் நீங்கள் படித்தாலே 1 இயருங்கிறது போதுமானது தான் குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். அப்போ தப்பு முழுக்க முழுக்க உங்கள் மேலே தான். கைடன்ஸ் பண்ணுறதுக்கும் டீச் பண்ணுறதுக்கும் அவ்வளோ யூடியூப் சேனல் இருக்குது. நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் 1 இயரில் கன்ஃபார்ம் உங்கள் கையில் ஒரு வேலை இருக்கும். ஸோ நீங்கள் வருடங்கள் போய்கிட்டே இருக்கிறதுல நமக்கு வந்து பிரயோஜனமே கிடையாது. என்னுடைய கிறிஷோபா அகாடமி ஃபாலோவர்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா, ஒரு வேண்டுகோள், ஒரு அன்பான வேண்டுகோள்னு கூட நான் சொல்கிறேனே, என்னென்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே தயவு செஞ்சு எல்லார் கையிலையும் இப்போ பாருங்கள், அடுத்த டிசம்பர் மாதம் வரும்போது இந்த வீடியோ பார்க்குற எல்லாரோட கையிலையும் ஒரு போஸ்டிங் இருக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அதுக்கு நீங்கள் முழு முயற்சி கொடுக்கணும். கண்டிப்பாக பண்ண முடியும். உறுதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதோ ஒரு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு இல்லை நீங்கள் படிக்காமல் சூழ்நிலையை காரணம் காட்டிட்டு இப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள் அப்படிங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுங்க. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணுறதுனால அங்கே ஒன்றும் நம்ம வந்து தியாகி ஆகிட மாட்டோம். வருடங்கள் போனது தானே. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ளே, ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸு, 80% ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ், 10% வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், 10%
அந்த மிடில் லெவலில் இருக்கக்கூடிய அந்த பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி அந்த கல்யாணம் ஆகிற ஸ்டேஜில் இருப்பாங்க. பேச்சுலர் தான் இருந்தாலும் கல்யாணம் பண்ணுற அந்த வயசு வந்திருக்கும், குடும்பத்துடைய பாரத்தை சுமக்கக்கூடிய ஒரு வயசாக இருக்கும், கல்யாண ஏஜும் வந்திருக்கும். இது அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அலைன்ஸ் அது இது கல்யாணம் வேலை அப்படிங்கிற ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபுக்கு அவங்களுடைய கனவுக்காக, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக. ஸோ இது எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம இதில் இருக்கீங்க. ஸோ எல்லாருமே ராயல் ஃபேமிலி கிடையாது. நம்ம எல்லாருமே ராயல் ஃபேமிலி கிடையாது. அப்போ ஏதோ இந்த ஒரு வேலை தான் ஃபினான்சியலாகவும் சரி, நம்ம மனசளவுலையும் சரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப்பாக இருக்க போகுது. அதுக்கு 1 இயர் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி நினச்சிங்க. இந்த 1 இயர் டிஎன்பிசியில் நீங்கள் வேலை வாங்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் 4 வருஷம் படிக்கிறீங்க, 5 வருஷம் படிச்சிங்க, இல்லை 10 வருஷம் படிச்சிருந்தீங்க, ஓகே அதெல்லாம் லீவ் இட், தூக்கி போட்டுருங்க. நெக்ஸ்ட் 1 இயரில் அடுத்த டிசம்பரில் என் கையில் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கணும். அது குரூப் 4ஓ குரூப் 2ஓ இல்லை குரூப் 1ஓ வாட்டெவர், என் கையில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஒன்று இருக்கணும். நான் கவர்மெண்ட் ஜாபில் ஒரு வேலை என் கையில் உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல முடிவு பண்ணிங்க. அதை தாண்டி போகக்கூடாதுங்கிறது உறுதியாக இருங்க. அதை தாண்டி போகக்கூடாது, அவ்வளோதான். அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. இதுக்கான முடிவை இன்றைக்கி எடுத்துருங்க. ஒரு நோட்டில் ஒரு பக்கம் எழுதி கூட வைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் எண்டில் என் கையில் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்கணும், அவ்வளோதான். இதுக்காக நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் சரி, நீங்கள் எங்கே போய் கிளாஸ் ஜாயின் என்னமோ பண்ணுங்கள், ஆனால் என்னமோ பண்ணுங்கள் நேர் வழியில், ஓகேங்களா? பட் நெக்ஸ்ட்டு 1 இயரில் உங்கள் கையில் வேலையில் இருக்கணும். திரும்ப 2026 போய் உட்காந்து நான் படிக்கிறேன்ட்டு படிச்சுட்டு இருக்கக்கூடாது. அடுத்த டிசம்பருக்கு அப்புறம் அதுக்கப்புறமும் திரும்ப பிளானர் போட்டு நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல நம்மளுடைய மிஸ்டேக்கை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். ஓகே, எல்லோரும் சொல்கிற மாதிரி நம்ம ஏதோ ஒரு தப்பு நம்ம பெருசாக பண்ணுறோம், நம்ம எதோ சோம்பேறித்தனமாக நம்ம வந்து படிக்காமல் இருக்கோம், சுற்றி இருக்கவங்கள காரணம் சொல்லிவிட்டு நம்ம வந்து நம்ம தப்பிச்சிட்ருக்கணும் அப்படின்னு நீங்களே எடுத்துக்கங்க. வேறு வழி கிடையாது. நீங்களே கண்ணாடின்ட்டு நீங்களே உங்களை திட்டிங்க, வேறு ஒன்றும் கிடையாது. பட் அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் 1 இயர் சும்மா நம்ம போயிட்டு படிக்கிறோம் எக்ஸாம் வருது விடுறோம், படிக்கிறோம் எக்ஸாம் வருது விடுறோம், அப்படி போயிட்டு போக அப்படி என்ன ஆகிடும், இன்னும் 4 வருஷம் கழித்து பார்த்தாலும் இதே சேம் மிஸ்டேக் சேம் இது அதே தான். ஏன்னா நம்ம டார்கெட் இல்லாமல் ஓடிட்டுருக்கோம், இத்தனை நாட்கள் முடிக்கணுங்கிறது இல்லாமல் நம்ம போயிட்டுருக்கோம், அப்படியே பயணிச்சுட்டே இருக்கிறோம். வேண்டாம், உறுதியாக ஒரு முடிவெடுங்க. எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் உலகமே அழியிற ஸ்டேஜ் வந்தாலும் நான் வேலையை வாங்கிட்டு தானே அந்த உலகத்தில் நான் வந்து அழியும், அப்படி தானே நான் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கங்க. வேறு வழி இல்லை. புரியுதுங்களா? கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ நான் சொன்னது எந்த அளவுக்கு யாருக்கு எப்படி புரிஞ்சிச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இது மனசில் தோணிச்சு டக்குன்ட்டு. நம்ம பசங்களுக்கு நான் இதை ஃபஸ்ட்டு கம்யூனிட்டி டேப்பில் தான் டைப் பண்ணேன். பட் ஒரு டெக்ஸ்ட்டாக நீங்கள் படிக்கிறதுக்கும் என் வாய்ஸில் நான் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபையாக சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ என்னுடைய மாணவ மாணவிகளுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு அன்பு வேண்டுகோள். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு எப்படின்னு தெரியல, நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒரு ரியாலிட்டி லைஃப் என்னங்கிறது எனக்கு தெரியும், அவங்களுடைய கஷ்டங்கள் என்னங்கிறது என்னால் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஒவ்வொரு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டுருக்குது, நீங்கள் புலம்புறது, இது எல்லாமே எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே உங்கள் கையில் ஒரு வேலை இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அதை சந்தோஷமாக என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் வேண்டாம். கிளியரா? புரிஞ்சுங்களா? டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் டிசம்பர் எப்படா வரும்னு எய்ம் பண்ணுங்கள். இந்த குரூப்பில் அடுத்து 30 நாள் இருக்குது. பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் இறங்கி எவ்வளோ தூரம் செய்ய முடியுமோ செய்யுங்க, எவ்வளோக்கு எவ்வளோ ரிவிஷன் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். உங்கள் பெஸ்ட்டை கொடுத்துருங்க, அவ்வளோதான். பெஸ்ட்டை கொடுத்துட்டு அதோட ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பட் அதோட ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ண மீன்ஸ் என்னது, அது வெயிட் பண்ணிட்டு அப்படி படிக்காமல் இருக்கக்கூடாது. அடுத்தது நம்ம தொடர்ச்சி படிக்க ஆரம்பிச்சுக்கணும். எடுத்து டக்குன்னு மற்றது படிக்க ஆரம்பிச்சுக்கணும். அந்த கட் ஆஃப்குள்ளே வரீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு படிங்க. வராத பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், நம்ம குரூப் 4க்கு படிக்க ஆரம்பிச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக் மட்டும் கேப் போட்டுட்டு அடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? இல்லை அந்த கட் ஆஃபில் வரீங்களா, டக்குன்னு மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிடணும்.
ஏன்னா நம்மளோட டார்கெட் நெக்ஸ்ட்டு 1 இயர். அதனால தான் இந்த ஹெட்டிங்கே நெக்ஸ்ட்டு 1 இயர்னு நான் போட்டேன் நான். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆழமாக மனசில் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பதிஞ்சிருக்குங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் எந்த அர்த்தத்தில் சொல்ல வந்தேங்கிறது எனக்கு தெரியுது. பட் நீங்கள் அது நான் கரெக்டாக கன்வே பண்ணிட்டேனாங்கிறது எனக்கு புரியல. பட் எனக்கு ஒரே ஒரு ஆசை, நெக்ஸ்ட் டிசம்பரில் கஷ்டப்பட்டு படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும், உண்மையாக படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸு கையிலையும் ஒரு போஸ்டிங் இருக்கணும். உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி கிருஷ்ணன். தேங்க்யூ.